கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ராமநாதபுரத்தில் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிக்காக ராமநாதபுரத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து வருவதாகவும், தேர்தல் அறிக்கையில் கூறக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய இயக்கம் திமுக மட்டும்தான் என்றும் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்காத பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதாகவும், மக்களின் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து உள்ளதாகவும், அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு தேவையானவற்றை தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்றும், மீனவர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்தார். நெசவாளர்கள் என்று பல்வேறு அமைப்புகள், சில மத அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலர் என்று எல்லோரும் எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக அந்த கருத்துக்கள் அத்தனையும் பரிசீலனை செய்யப்பட்டு எது தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வருவதற்கு சாத்தியமோ அதையெல்லாம் நிச்சயமாக அது வெளிக்கொண்டு நிறைய பேர் மீனவர்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் சில இடங்கள்ல இருக்கு, அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல இங்க மீனவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அது சார்ந்துதான் முதலமைச்சர் அவர்களும் இதை பத்தி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகங்களோடு 2 அமைச்சர்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையிலே 400க்கு மேல 500 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேல 505ல 400 மேல எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. சில ஒன்றிய அரசாங்க எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது. சிலது பரிசீலனை எல்லா விஷயங்களையும் முன்னிலைப்படுத்துகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள், இதையெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதனால அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டிருக்கிறார். நீங்க தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படும். இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும். விரைவிலே இன்னொரு தேதி அறிவிக்கப்பட்டு அது நடத்தப்படும்.